ஹாய், குட் மார்னிங். சண்டே மார்னிங் காலையில யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னடா சமைக்கிறது அப்படின்னு. யோசனையிலே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன்னா சடனா என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி வாங்கிட்டு வரட்டான்னாரு. வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி என்னத்தான் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச குடல் தான். இது எல்லாருக்குமே ஃபேவரேட்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது அம்மா சொல்லுவாங்க வயிற்றுல புண்ணு இருந்தா நல்லா ஆத்தி விடும் இதை சாப்பிட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட் தான். எல்லாருக்குமே பழக்கப்படுத்திட்டேன். இந்த யூடியூப்ல எல்லாம் கழுவுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போட்டு கழுவுறாங்க, தோலை எடுத்து கழுவுறாங்க, சுடு தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்க. அதெல்லாமே பண்ணக்கூடாது. ஆஸ் யூஸ்வலாக ஒரு 5 வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். இதெல்லாமே நீட்டாக வாஷ் ஆகிடும். நம்ம வீட்டுக்கிட்ட நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். காலையில் ஹஸ்பண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, இதெல்லாமே பட்டை, லவங்காய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைக்க போறேன். கொஞ்சோண்டு கசகசா, இதுக்கு கசகசா சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா முழு தனியா எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்க போறேன். இன்னைக்கு மசாலாவோடைய இன்கிரீடியன்ஸ் இது மட்டும்தான். எக்ஸ்ட்ராவா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது குழம்பு தாளிக்கும் போது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டேன். ஆல்ரெடி மசாலால சேர்த்திருக்கேன்ல, அதுவே போதும். நிறைய சேர்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்துடும், குழம்பு சாப்பிட முடியாது. இப்போ வாஷ் பண்ணி வச்ச போட்டி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே எடுத்து மசாலா போட்டு முடி ப்ரெஷர் விட்டுருவீங்க. அதனால தான் கவுச்சு வாடை அதை சாப்பிட முடியாது, ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை என்னங்க சாதாரணம், எங்கள் அம்மா ஒரு ரத்த பொரியல் வைப்பாங்களே, வாரம் எல்லாம் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய கை பக்குவம் இருக்கே, எல்லாரோடைய அம்மா வீட்டு கை பக்குவம் தான். நாம் என்னதான் செஞ்சு யூடியூப்ல காமிச்சாலுமே அது ஈடாகுமா அம்மா செய்கிற மாதிரி. அப்புறமா அரைச்சி வச்ச மசாலா, கருவேப்பிலை இல்லைன்னா எப்படி கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெரமிளகாய் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்தேன் நல்லா வேகிறதுக்கு. இது நல்லாவே வெந்து வரணும். மட்டன் எவ்வளோ வேக வைக்கிறீங்க அவ்வளோ வேக வைக்கணும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா குடல் குழம்பு செஞ்சு வைப்பாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. இல்லை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா செஞ்சது. இதுலேருந்து நாக்குல நல்ல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. எப்போ பார்த்தாலுமே குடல் குழம்பு வெய் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்து விட்டேன்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இட்லி இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடல் குழம்பு இட்லி தான் வச்சேன். காலையிலே என் பையனுக்கு டெம்டிங் ஆகி அம்மா போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டான். சரி அவனுக்கு தான் முதல் பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தான்.